ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி ரீசனிங் கிளாஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்பர் சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நம்பர் சீரிஸில் வந்து ஒரு பார்ட் 1 வீடியோ வந்து கொடுத்துட்டோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? இதோட வந்து நம்பர் சீரிஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இதில் என்ன சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொடரில் உள்ள தவறான உறுப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தா அந்த உறுப்பை வந்து நம்ம லாஜிக் படி வந்து கண்டுபிடிப்போம். இதில் வந்து எல்லா உறுப்புமே கொடுத்துருவாங்க. ஆனால் ஏதோ ஒரு அந்த லாஜிக் படியில் ஏதோ ஒரு நம்பர் வந்து தவறான உறுப்பாக இருக்கும். அந்த லாஜிக் படி நமக்கு பொறுத்தாத உறுப்பை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 7, 28, 63, 124, 215, 342, 511. ஓகே, இதில் எந்த உறுப்பு பொருந்தாது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து 7 டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வராது. இதில் 7 நாள் 28, அடுத்தது வந்து பெருக்கும் போச்சு நமக்கு வர மாதிரி தெரில. இது வந்து 7ஆல் அடிப்படும், இதுவும் 7ஆல் அடிப்போகணும். ஆனால் இது 7ஆல் வந்து அடிப்படாது, இதுவும் 7ஆல் அடிப்படாது. ஸோ நமக்கு பெருக்கிற மாதிரி இல்லை. அடுத்து வந்து நம்ம ஏதாவது ஸ்கொயர் அல்லது க்யூப் வேல்யூ வந்து பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம இருக்காங்க, நம்ம க்யூப் வேல்யூவில் வந்து பார்ப்போம். ஓகேவா? 2 க்யூபோட வேல்யூ நமக்கு என்னது, 1 நாள் 4, 2 நாள் 8, 2 4, 4 8. 8லேருந்து 1 போனால் நமக்கு 7 அப்படிங்கிற உறுப்பு வந்து வருது. ஓகே, அடுத்த உறுப்பு வந்து ஏன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஏதாவது ஒரு உறுப்பு தப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து 2 அப்படியே செஞ்சுட்டே போவோம். ஓகேவா? அடுத்தது வந்து நமக்கு 3 க்யூப் போட்டு பார்ப்போம். 3 3 9, 9 3 27. 27 அப்படிங்கும் போச்சுல நமக்கு 28 வரணும். ஓகேவா? இது வந்து நம்ம +1 வந்து போட்டு பார்ப்போம். அப்போ 28 அப்படிங்கிறது வந்து நமக்கு வருது. ஓகே, அடுத்தது வந்து நமக்கு 63. அப்போ 4 க்யூப் அப்படிங்கிறத போட்டு பார்ப்போம். 4 4 14, 4 16, 16 4 64. நமக்கு இங்கே 63 தான் வரணும். அப்போ -1 போட்டு பார்ப்போம். அப்போ 63 அப்படிங்கிறது வந்து வருது. ஓகே, அடுத்த வேல்யூ போட்டு பார்ப்போம். 105 க்யூப் வந்து போட்டு பார்ப்போம். 125 அப்படிங்கிறது வருது. அடுத்து நம்ம +1 பண்ணுவோம். ஆன்சர் நமக்கு 126 வருது. ஆனால் நமக்கு இங்கே 124 வருது. ஓகே, அப்போ நம்ம வந்து இந்த ரூல் வந்து நமக்கு இதில் ஒருவேளை அப்போ இதுதான் தவறான நம்பரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது, ஃபுல்லாக வந்து கண்டுபிடிப்போம். ஏன்னா ஒருவேளை நம்ம வந்து தவறான நம்பர், அடுத்த ரூலும் அதேமாதிரி 2 நம்பர் தவறாக இருந்திருக்கக்கூடாது. ஓகே, 6 க்யூப் போட்டு பார்ப்போம். 6 6 36, 36 216. 216ல் -1 போனால் 215. ஓகே, அப்போ இது வந்து கரெக்டாக கிடைக்கும். அப்போ 342 வந்து கரெக்டாக கிடைக்கான்னு பார்ப்போம். 7 க்யூப், 7 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், 343. அப்போ இதை +1 பண்ணுவோம். அப்போ 344. ஓகேவா? இதில் 344 வருது. அப்போ இந்த சீரிஸ் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கிற சீரிஸ் வந்து தப்பு. ஏன்னா 2 நம்பர் நமக்கு தவறாக வராது. அப்போ இதில் எங்கே தப்பு விட்ருக்கோம், நம்ம -1 ஆல்டர்னேட்டாக +1 -1 அப்படிங்கிறது எடுக்கோம்ல, அப்படி எடுக்காமல் ஃபஸ்ட்டு -1 தானே எடுத்தோம். எல்லாமே -1ஆகவே எடுத்து நம்ம போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஒரு நம்பர் தான் நமக்கு ஃபுல்லாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு எந்த நம்பர்னாலும் தப்பாக வரலாம். 2 நம்பர் தப்பாக இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கிற சீரிஸ் வந்து தப்பு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 3 க்யூப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். 3 3 9, 9 3 27. -1ல் தானே போட்டோம், மைனஸ்லேயே போடுவோம். ஓகேவா? அப்போ ஆன்சர் நமக்கு இதுக்கு என்ன வரும், 26 அப்படிங்கிறது. அப்போ ஒருவேளை இந்த நம்பர் தான் தப்பாக இருக்கலாம், அதை வச்சுக்கிறோம். நமக்கு அடுத்த நம்பர் ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா அப்போ நம்ம இந்த சீரிஸுமே நமக்கு தப்பு. அடுத்த 4 வந்து க்யூப் போட்டு பாருங்கள். 4 க்யூப் 64ன்னு வரும். அடுத்து -1. ஆன்சர் வந்து நமக்கு இது 63 தான் வருது. ஓகே, கரெக்டு. அடுத்தது வந்து 5 க்யூப் போட்டு பாருங்கள். 125 அப்படிங்கிறது வரும். இங்கே -1 பண்ண போச்சுன்னா 124 வருது. ஓகே, ஆன்சர் 124 தான் இதிலே இருக்குது. ஓகே, அடுத்து 215 வருதான்னு பார்ப்போம். 6 வந்து க்யூப் பண்ணுங்கள். 6 க்யூப் பண்ணால் 216 அப்படிங்கிறது கிடைக்கும். -1 பண்ணால் 215 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகே, 215 தான் இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து 342 கிடைக்கான்னு பார்ப்போம். 7 வந்து க்யூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 343. -1 பண்ணால் என்ன கிடைக்கும், 342. ஓகே, 342 தான் கிடைக்குது. அப்போ இதுவும் கரெக்டு தான். அடுத்து 511 கிடைக்கான்னு பார்ப்போம். 8 வந்து க்யூப் பண்ணுங்கள். 8 8 64. 64 64 8 4 32 மீதி 1. 8 6 48 48 511. அப்போது 512 அப்படின்னு கிடைக்கிது. 512 கிடைக்குது. இதில் வந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். அப்போது நமக்கு 511 அப்படிங்கிறதுமே நமக்கு இதில் கிடைக்குது. அப்போது இந்த சீரிஸ் படி பார்க்கும்போது நமக்கு எல்லா நம்பருமே கரெக்டாக கிடச்சிச்சு, ஒரே ஒரு நம்பரை தவிர. 28க்கு பதிலாக 26 கிடச்சி. அப்போ இதில் தவறான இந்த சீரிஸ் படி, இந்த லாஜிக் படி எல்லா நம்பருமே கரெக்டாக இருக்குது. ஒரு நம்பர் மட்டும் தான் தப்பாக இருக்கிறதுனால அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது, இதில் தவறான உறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 26 அப்படிங்கிறது வந்துருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேவா? தவறான உறுப்பு 28. இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு தவறான உறுப்பு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு நம்ம செஞ்சுருக்க லாஜிக் கரெக்டாக வர மாதிரி இருக்கும், ஒருவேளை 2 நம்பர் வந்து தப்பாக வர மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. தொடரில் உள்ள தவறான விடையை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. போன சமயமாக தான் இப்போ கண்டுபிடிப்போம். 3 8 15 24 34
48 63. ஓகே, இதில் வந்து தவறான உறுப்பு. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 5, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 7, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்ன நம்பர் இருக்காங்க. ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம், ஏதாவது நமக்கு வருதா அப்படிங்கிற லாஜிக் வருதான்னு பார்ப்போம். 20ல் 15 போனால் 5, 5 9 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 10 அப்படிங்கிற கிடைக்கும். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 8ல் 4 போனால் 2, 4 12. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 13ல் 8 போனால் 5, 5ல் 4 போனால் 1. ஓகே, இதுக்கு அப்போ நமக்கு இங்கே தான் வந்து சொதப்பி. அப்போ இது எல்லாமே ஒற்றைப்படை எண்களாக இந்த நம்பர்லாம் கிடச்சிருக்கு, இந்த 2 நம்பரை தவிர. அப்போது இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்து தவறு அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது. 5 7 9, அடுத்த ஒற்றைப்படை எண் என்னது 11 அப்படிங்கிறது கிடச்சிருக்கணும். ஓகேவா, அந்த 10க்கு பதிலாக 11 அப்படிங்கிறது இதில் கிடச்சிருந்தா லாஜிக் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து அப்போது இதில் 11 கிடைக்குன்னா இந்த 24 அப்படிங்கிறது கரெக்டு தான். ஏன்னா நமக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ 24க்கு 34. அப்போ இதில் 35 அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு பாருங்கள், 35 அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சுன்னா 5ல் 1 போனால் 1, 3ல் 1 போனால் 1, 11 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து 48ல் 8ல் 5 போனால் என்னது நமக்கு 13 அப்படிங்கிற வந்து ஒற்றைப்படை எண்கள். 11க்கு பிறகு 13, 15 அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர் மட்டும் தவறாக இருக்குது. 35 அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தால் எல்லாமே நம்பர் அந்த சீரிஸ் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ 34 அப்படிங்கிறது தவறான எண். ஆன்சர் வந்து சி. ஓகேவா, 34 அப்படிங்கிறது தவறான உறுப்பு. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள், எனக்கு கொடுத்துருக்காங்க. தொடரில் உள்ள தவறான எண்ணை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. போன சமயமாக தான் 69, 55, 26, 13, 5. இதுக்குமே நம்ம டிஃப்ரென்ஸே பார்ப்போம். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, 9ல் 5 போனால் 4, 6ல் 5 போனால் 4. ஓகே, அடுத்தது 15ல் வந்து 10ல் 6 போனால் 4, 9, 4ல் 2 போனால் 2. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 13. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 10ல் 5 போனால் 8. ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நம்மளால் எதுவுமே இது கண்டுபிடிக்க முடியல. ஸோ வேறு மாதிரி ஏதாவது நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நம்ம பெருக்குனாலுமே எந்த ஒரு வேலையுமே வர மாதிரி இல்லை. இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கொடுத்துருக்காங்களா, இந்த 2 நம்பரையும் வந்து பெருக்குங்க. ஓகேவா, 6 9 பெருக்குனா என்ன கிடைக்கும், 50 45, 6 54. இந்த 54 கூட வந்து 1 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 55 அப்படிங்கிற இந்த 2வது மதிப்பு கிடைக்குது. ஓகே, அப்போ கரெக்டாக. அப்போ 2வது நம்ம என்ன செய்யணும், இந்த 5யும் வந்து நம்ம வந்து பெருக்கணும். 25 5 25 ப்ளஸ் என்ன செய்யணும், அடுத்து 1 கூட்டணும். கூட்டினா அந்த 26 அப்படிங்கிற உறுப்பு வந்து கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த லாஜிக் கரெக்டு. அடுத்து இந்த 2யும் 6யும் பெருக்கணும். 1 6 6 12 12க்குள்ளே என்ன செய்யணும், 1 வந்து கூட்டணும். 13 அப்படிங்கிற இந்த நம்பர் கிடைக்குது. ஓகே, அப்போ இதுவும் கரெக்டு. அடுத்து இந்த 1யும் 3யும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது, 3 தான் கிடைக்கும். ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4. அப்போ இதில் நமக்கு 4 அப்படிங்கிற உறுப்பு வந்துருக்கும். ஆனால் இதில் 5 அப்படிங்கிற உறுப்பு வந்து இருக்குது. அப்போ இந்த 5 தான் தவறான உறுப்பு. ஓகேவா, 5 வந்து தவறானது. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம சீரீஸில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து லாஜிக் படி கண்டுபிடிக்கவும் தெரியும். ஏதாவது தவறான உறுப்பு அப்படிங்கிறது கேட்டிருந்தாலும் நமக்கு நம்பர் சீரீஸில் வந்து கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து சம் வந்து கேட்டுட்ருக்காங்களா, இதில் வந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து நம்ம ஆல்ரெடி ஆல்ஃபபெட் சீரீஸில் வந்து ஏபிசிடி வச்சு பார்த்துருப்போம். இது வந்து நம்பர் சீரீஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, கீழே உள்ள எண் வரிசை தொடரில் எத்தனை 5களுக்கு உடனடி முன்னால் வந்து 3 அல்லது 4 இருக்கும், ஆனால் 8 அல்லது 9 உடனடி அடுத்த எண்ணாக இருக்காது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த 2 3 5 1 0 அப்படிங்கிறது இதில் வரும். ஓகேவா, ஓகே. இதில் வந்து நம்பர் இருக்குது, கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம வந்து எழுதிடலாமா ஃபஸ்ட்டு, அப்போ தான் நம்மளால் எழுதி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, 3 5 9 5 4 5 அப்படியே பார்த்து கரெக்டாக இல்லைங்க. 5 3 5 8 4 5 6 7 3 5 7 5 5 4 5 2 3 5 1 0. ஓகே, இப்போ கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸுமே நம்ம கரெக்டாக ஆர்டர் பண்ணி எழுதுகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, கீழே உள்ள எண் வரிசை, இந்த கீழே உள்ள எண் வரிசை தொடரில் எத்தனை 5களுக்கு, அப்போ எத்தனை 5களுக்கு முன்னாடி
உடனடி முன்னாள், அதாவது எத்தனை அஞ்சுகளுக்கு முன்னாடி 3 அல்லது 4, 3 இருக்கலாம் 4 இருக்கலாம். முன்னாள் அப்படின்னா என்னது, 5க்கு முன்னாடி நம்பர் இருக்கலாம், அந்த 5க்கு முன்னாடி 3 இருக்கலாம் 4 இருக்கலாம். ஓகேவா, 3 அல்லது 4 இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கலாம். ஆனால் 8 அல்லது 9, இந்த 8 அல்லது இந்த 9 வந்து உடனடி அடுத்த எண், அடுத்த எண்ணை இந்த 5க்கு அடுத்த எண்ணாக இந்த 8, 9 வந்து இருக்கக்கூடாது. எண்ணாக இருக்காமல் எத்தனை 5 இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த 5ல் வந்து கொஸ்டின் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 5 இருக்குது, இந்த 5க்கு முன்னாடி 3, 4 இருக்கலாம். ஆனால் அந்த 5க்கு அப்புறமா வந்து 8, 9 வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, 8, 9 இருக்காமல் அப்படிப்பட்ட எண்கள் எத்தனைனா இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே. இப்போது 5 இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பாக்ஸ் போடுவோம். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். 5 இருக்கிறதெல்லாம் வந்து பாக்ஸ் போடுங்க. ஓகே, 5 இருக்கலாம் பாக்ஸ் போட்டாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க, 5க்கு முன்னாடி வந்து 3 அல்லது 4 இருக்கும். ஆனால் 8, 9 வந்து உடனடி அடுத்த எண்ணாக இருக்காது. அப்படி எத்தனை எண்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 5க்கு முன்னாடி 3 அப்படிங்கிறது இருக்குது, 9 இருக்குது. ஓகேவா, ஆனால் நமக்கு என்னது 8, 9 இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்களை மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். அப்போ இந்த எண்ணை வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. இது வந்து தவறு. ஓகே, இதை பாருங்கள், 5க்கு முன்னாடி 3 இருக்கணும். இது வந்து இல்லை. 5 எடுத்து வந்து 9 அல்லது வந்து 4 வந்து இருக்கக்கூடாது. அப்போ இந்த நம்பரையும் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா, இதை வந்து பாருங்கள், 5க்கு முன்னாடி 3, 4 இருக்கலாம். அதை தொடர்ந்து 9 அல்லது 8 வந்து இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம எடுக்கணும். அப்போ இந்த சீரீஸை வந்து நம்ம எடுத்து எழுதலாம். ஓகேவா, அப்போ தனியாக எடுத்துருப்போம். 5க்கு முன்னாடி 4 அல்லது 3 இருக்கலாம். 5 தொடர்ந்து உடனடியாக 8, 9 இருக்கக்கூடாத எண்களை வந்து நம்ம எத்தனைனா இருக்குது அப்படின்னு எழுதுறோம். அப்போ ஒரு நம்பர், ஒரு செட்டு வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, அடுத்த 2வது செட் ஏதாவது கிடைக்கான்னு பார்ப்போமா. அடுத்த இந்த 5க்கு முன்னாடி 3 இருக்குது, ஆனால் 5 தொடர்ந்து 8, 9 இருக்கக்கூடாது, இருக்குது. அப்போ இந்த நம்பர் நமக்கு கிடையாது. அடுத்தது பாருங்கள், இந்த 5க்கு முன்னாடி 3, 4 இருக்குது, ஆனால் 5 தொடர்ந்து 9, 8 இல்லை. அப்போ இந்த சீரீஸை நம்ம எடுக்கலாம். 5, அதுக்கு முன்னாடி வந்து 4 அப்படிங்கிற எண் இருக்குது, அதுக்கு அடுத்த நம்பர் 6 அப்படிங்கிற இருக்குது. ஓகே, அப்போ இந்த சீரீஸ் எடுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த சீரீஸ் 5க்கு முன்னாடி 3 அல்லது 4 இருக்கலாம், 8, 9 அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ இந்த சீரீஸை நம்ம எடுக்கலாம். 3, 5, 7. ஓகே, இந்த நம்பர் பாருங்கள், 5க்கு முன்னாடி 3, 4 இருக்கணும். அப்போ இதிலே அவுட் ஆகிட்டு, அப்போ இந்த 5 வந்து கிடையாது. இந்த 5க்கு முன்னாடி 3, 4 இருக்கணும், இதுவும் கிடையாது. இந்த 5க்கு முன்னாடி 3, 4 வந்து இருக்கணும், இருக்குது. 5க்கு அப்புறம் 8, 9 இருக்கக்கூடாது. அப்போது இந்த நம்பர் வந்து உண்டு. 4, 5, 2. அடுத்தது பாருங்கள், இந்த நம்பர் 5க்கு முன்னாடி 3 அல்லது 4 இருக்கணும், 5க்கு அடுத்த உடனடியாக 8, 9 இருக்கக்கூடாது. அப்போ இந்த சீரீஸும் அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய என்ன தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போது ஆன்சர் நமக்கு 3, 5, 1. மொத்தம் அப்படி எத்தனை எண்கள் கிடச்சிருக்கு, நமக்கு எத்தனை ஜோடி கிடச்சிருக்கு, 1, 2, 3, 4, 5. ஓகேவா, ஆன்சர் வந்து 5. அப்படி 5 ஜோடிகள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஆன்சர் 5. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் 8இன் உடனடி முந்தைய மற்றும் உடனடி அடுத்த எண்களால் மிக சரியாக வகுபடுமாறு எத்தனை 8க்கள் உள்ளன. ஓகே, கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சீரீஸை வந்து நம்ம எழுதிடும். ஓகேவா, 2, 8, 3, 8, 2, 4, 8, 2, 4, 8, 6, 8, 2, 8, 2, 4, 8, 3, 8, 2, 8, 6. ஓகே, இந்த சீரீஸை நம்ம அப்படியே கரெக்டாக எழுதிட்டோம். ஓகே, பார்த்து கீழே அப்படியே எழுதணும். அடுத்து வச்சுக்கோங்க, 8இன் உடனடி முந்தைய மற்றும் உடனடி அடுத்த எண்களால் 8னுடைய உடனடி முந்தைய மற்றும் உடனடி அடுத்த எண்களால் மிக சரியாக வகுபடுமாறு எத்தனை 8க்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 8க்கு முன்னாடி உள்ள எண்ணும் அதை 8க்கு அடுத்து உள்ள எண்களால் வந்து மிக சரியாக வகுபடுமாறு எத்தனை 8க்கள் வந்து உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 8 இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பாக்ஸ் போட்டுடலாம். இந்த 8 வந்து பாக்ஸ் பண்ணிட்டோம். 8 வந்து 8க்கு உடனடி முந்தைய எண்ணும் 8 தான் இப்போ இருக்குது. அதுக்கு முன்னாடி முந்தைய எண்ணும் 2 இருக்குது. அதுக்கு அடுத்த எண் வந்து
4 இருக்குது, அதை மிகச்சரியாக வகுப்படும். அது இந்த 8 8ஆல் வந்து 8 வந்து 2 வந்து வகுப்படும், 4 வந்து 8ஆல் வந்து 8 வந்து வகுப்படும். ஓகேவா, முழுமையாக வகுப்படும். அப்போது இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கணும். இப்படிப்பட்ட எண்கள்லாம் நம்ம எடுக்கணும். ஓகேவா, இப்போ இந்த 8க்கு முன்னாடி 2 அப்படிங்கிற முந்தைய நம்பர் வந்து வகுப்படும். ஆனால் 8க்கு அடுத்த உடனடி 3 அப்படிங்கிறது வகுப்படாது. அப்போ இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கணுமா? எடுத்துக்கக்கூடாது. இது 8க்கு முன்னாடி 3 அப்படிங்கிற நம்பருக்கு, ஸோ இது வகுப்படாது. அப்போ இந்த நம்பர் எடுக்க வேண்டாம். 8க்கு முன்னாடி இது 4 அப்படிங்கிறது இருக்குது, 4ஆல் வந்து 8 வகுப்படும். அதுமாதிரி 8க்கு அடுத்து 2 அப்படிங்கிறது இருக்குது, 8 வந்து 2ஆல் வந்து வகுப்படும். அப்போ இந்த நம்பரை எடுத்துக்கணும். அப்போ இந்த ஜோடி எடுத்துக்கலாமா? 4 8 2 இது ஒரு ஜோடி. அடுத்த 8க்கு முன்னாடி வந்து 4 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, இது வந்து வகுப்படும். ஆனால் 6 அப்படிங்கிற நம்பரை வந்து வகுப்பட முடியாது, பின்னத்தில் கிடைக்கும். அதுமாதிரி இதுவும் வகுப்படாது. அப்போ இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அடுத்து 8ஆல் வந்து 2 அப்படிங்கிறது முந்தைய நம்பர் வகுப்படும். அடுத்து 2 அப்படிங்கிற நம்பரும் வகுப்படும். அப்போ இந்த ஜோடி எடுத்துக்கலாம். 2 8 2. அடுத்து இது வந்து 4ஆல் வந்து 8 வகுப்படும். ஆனால் 3ஆல் வந்து வகுப்படாது. அப்போ இது எடுக்கக்கூடாது. அதுமாரி இதுவும் 3ஆல் வந்து வகுப்படாது. அடுத்து பாருங்கள், இந்த 8 அப்படிங்கிறது 2ஆல் வகுப்படும். ஆனால் 6ஆல் வந்து வகுப்படாது. அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை ஜோடி கிடச்சிருக்கு? 2 ஜோடி. ஓகேவா, அப்படிப்பட்ட எண்கள் எத்தனை நான்கள் இருக்குது? 2. ஆன்சர் வந்து 2. ஓகேவா, மிகச்சரியாக வகுப்படுமாறு எத்தனை 8க்கள் உள்ளன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 8 வந்து முன்னாடி உள்ள நம்பரும் அதுக்கு அடுத்து உள்ள நம்பரும் வகுக்கணும். சரியாக வந்து வகுத்துச்சுன்னா அந்த மாதிரி உள்ள ஜோடியை மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா, ஆன்சர் வந்து 2. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். கீழே உள்ள தொடரில் 3 அல்லது 5ஆல் வகுப்பட்டு பின் வந்து ஒற்றை எண்களால் தொடர்ந்து பின்னர் இரட்டை எண்களாலும் தொடரும் வகையில் எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கீழே உள்ள நம்பரை வந்து நம்ம எழுதிடலாம். ஓகேவா, 12 19 21 3 25 18 35 20 22 21 45 46 47 48 9 50 52 54 55 56. ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு கீழே கொடுத்துருக்க ஐட்டம் வச்சுருக்காங்க. 3 அல்லது 5ஆல் வகுப்படணும். பின் வந்து 2 ஒற்றை எண்களால் தொடர்ந்தும் இது இந்த 3ஆலையும் 5ஆலையும் வகுப்படக்கூடிய எண் வந்து ஒற்றை எண்களால் வந்து தொடர்ந்தும் பின்னர் வந்து இரட்டை எண்களாலும் தொடரும் வகையில் எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளது? ஓகேவா, அப்படி எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளது? ஓகேவா, நம்ம அடி கொடுக்க போகிறதே ஒற்றை எண்கள் தான். கொஷினை வந்து திரும்ப ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஒற்றை எண்களை வந்து நம்ம 3ஆலையும் 5ஆலையும் வகுப்போம். ஓகேவா, வகுத்ததுக்கப்புறமா அந்த ஒற்றை எண் அப்படிங்கிறது ஓகே 3ஆலையும் 5ஆலையும் வகுப்படுற மாதிரி ஒரு எண் எடுத்துக்கோங்க. 15 அப்படிங்கிறது 3ஆலையும் 3 அல்லது 5ஆலையும் 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பரால் வந்து வகுப்படும். அதை தொடர்ந்து ஒரு ஒற்றை எண்கள், ஒற்றைப்படை எண்கள்லாம் என்னென்னு தெரியுமா? அதை தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 17 அப்படிங்கிற நம்பரும் இருக்கணும். அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து ஒற்றை எண்களாலும் தொடர்ந்து பின்னர் இரட்டை எண்களாலும் இந்த 17க்கு அப்புறமா தொடர்ந்து என்னது ஒரு இரட்டைப்படை எண்களும் இருக்கிற மாதிரி எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன, எத்தனை இந்த ஒற்றை எண்கள் உள்ளன அப்படிங்கிறதான் நம்ம கொஸ்டின். ஓகேவா, இப்போ இதை வந்து கண்டுபிடிக்கலாமா? ஓகே, 12 அப்படிங்கிறது ஒற்றை எண்கள். நம்ம இருக்கிற ஒற்றை எண்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் பண்ணுங்கள். ஒற்றை எண்களை மட்டும் பாக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஒற்றை எண்கள் தான் தேவை. ஒற்றைப்படை எண்கள்லாம் நமக்கு என்னென்னு தெரியுங்களா? இரட்டைப்படை எண்கள் எல்லாமே வகுப்படும். ஒற்றைப்படை எண்கள் 1 3 5 7 9ல் முடியக்கூடிய எல்லா எண்களுமே ஒற்றைப்படை எண்கள் நமக்கு. ஓகே, ஒற்றைப்படை எண்கள் எல்லாமே நம்ம ரவுண்ட் பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ பாருங்கள், இது 3 அல்லது 5ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. இது 3ஆலையோ 5ஆலையோ வகுப்படுமா? 21. ஆமாம், 7 3 21 அப்படிங்கிறது வகுப்படும். ப்ளஸ் என்னது அடுத்து இந்த வகுப்பட்டதுக்கப்புறம் என்ன ரூல்? நமக்கு ஒற்றை எண்களால் வந்து தொடரணும். அடுத்து வந்து தொடர்ந்து பின்னர் இரட்டை எண்களாலும் வந்து தொடரணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இரட்டைப்படை எண்களாக இல்லை, அப்போ இதுவும் கிடையாது. ஓகே, அடுத்து இந்த 3 பாருங்கள், 3 வந்து 3ஆல் வகுப்படும். அடுத்து ஒற்றைப்படை எண்களால் வந்து தொடருது, ப்ளஸ் அதுக்கு அடுத்து இரட்டைப்படை எண்களாலும் வந்து தொடருது. அப்போது 3 இன்னொரு சீரீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. 3 25 8 அப்படிங்கிற 18 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு தொடர் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த 25 பாருங்கள். 25 அப்படிங்கிறது 5ஆல் வந்து வகுப்படும். ப்ளஸ் நமக்கு ஒற்றைப்படை எண்களாக தொடர்ந்துருக்கு இல்லை, அப்போ 25 நமக்கு கிடையாது. அடுத்து 35 வந்து நமக்கு 5ஆல் வகுப்படும். ஆனால் ஒற்றைப்படை எண்கள் வந்து இதை தொடரலை. அடுத்த 21 அப்படிங்கிறது 3ஆல் வகுப்படும். ஒற்றைப்படை எண்கள் தொடர்ந்துருக்கு, ப்ளஸ் அதை தொடர்ந்து இரட்டைப்படை எண்களும் நமக்கு தொடர்ந்துருக்கு. அப்போ இந்த சீரீஸ் வந்து நமக்கு உண்டு. ஓகேவா, 21 45 46. ஓகே, அடுத்தது வந்து நமக்கு என்னது
45 21 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 45 அப்படிங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண்கள், 5ஆல் வகுப்படும். அதை தொடர்ந்து நமக்கு ஒற்றைப்படை எண்கள் இல்லை, அப்போ இது வகுப்படாது. 47 அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த ஒரு நம்பராலும் வகுப்படாது. 3 அப்படிங்கிறது வந்து 9 அப்படிங்கிறது 3ஆல் வகுப்படும். அதை தொடர்ந்து ஒற்றைப்படை எண்கள் இல்லை, அப்போ இந்த 9 எடுக்கக்கூடாது. அடுத்து 55 அப்படிங்கிறது 5ஆல் வகுப்படும், ஆனால் அதை தொடர்ந்து ஒற்றைப்படை எண்கள் இல்லை. அப்போ மொத்தம் எத்தனை சீரிஸ் நமக்கு கிடச்சிருக்கு? 2 தான் கிடச்சிருக்கு. ஓகே, அப்படிப்பட்ட எண்கள் 2 தான் கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது? 2. அப்படி எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன? 2 ஒற்றை எண்கள் தான். 3ஆலையும் 5ஆலையும் வகுப்பட்டு அந்த ஒற்றைப்படை எண்களில் 3 5 வகுத்து அந்த ஒற்றைப்படை எண்கள் ஒற்றை எண்களால் தொடர்ந்து பின்னர் இரட்டை எண்களாலும் தொடரும் வகையில் எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்குன்னா 2 நம்பர் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? 14ஆம் சம் பாருங்கள். கீழே உள்ள தொடரில் எத்தனை அடுத்தடுத்த எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 2ஆக உள்ளது அப்படிங்கிருக்காங்க. அப்போ கீழே கொடுத்துருக்க தொடரை வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து எழுதிடலாம். ஓகேவா? 6 4 1 2 2 8 7 4 2 1 5 3 8 6 2 1 7 1 4 1 3 2 8 6. ஓகேவா? இப்போ இந்த தொடர் இருக்குன்னா என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை அடுத்தடுத்த எண்களுக்கு, இப்போ 8, 6 அப்படிங்கிறதுனா இந்த அடுத்தடுத்த எண்களுக்கு இடையில் வந்து வித்தியாசம் வந்து 2 வரக்கூடிய எத்தனை எண்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? வித்தியாசம் வந்து நம்ம அடுத்தடுத்த எண்களுக்கு வித்தியாசம் 2 வரக்கூடிய எண்கள்லாம் எடுத்து எழுத போகிறோம். 6க்கும் 4க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? 2. அப்போ 6 4 அப்படிங்கிறது ஒரு ஜோடி. 4க்கும் 1க்கும் அடுத்தடுத்த எண்கள் பார்க்கணும். 4 1க்கும் வித்தியாசம் வந்து நமக்கு என்னது? 3 அப்படிங்கிறது கிடைக்கிது. 1க்கும் 2க்கும் வித்தியாசம் 1 கிடைக்கிது. 2க்கும் 2க்கும் 0. 2க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 6. 8க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து வராது. அதுமாதிரி 7க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் வராது. 4க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? 2 தான் வரும். அப்போது 4, 2. அடுத்தது பாருங்கள். 2க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸ் வராது. 1க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் 4. 5க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? 2. 5க்கும் 3க்குள்ள வித்தியாசம் வந்து என்னது? 2. 3க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் 5. 8க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? 2. 8க்கும் 6க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2. 6க்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4. 2க்கும் 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் 1. 1க்கும் 7க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 6 வந்துடும். 7க்கும் 1க்கும் 6. 1க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 3. 4க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 3. 1க்கும் 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் 2. அடுத்தடுத்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம எடுப்போம். 3க்கும் 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் 1. 8க்கும் 2க்கும் 6க்குள்ள டிஃப்ரென்ஸ் 2க்கும் 8க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 6. 8க்கும் 6க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு என்னது? 2. ஓகே, அப்போ எத்தனை ஜோடி நமக்கு வந்து அடுத்தடுத்த எண்களுக்குள்ள வித்தியாசம் 2 கிடச்சிருக்கு? 1 2 3 4 5 6. அப்போ ஆன்சர் வந்து என்னது? நமக்கு 6. ஓகேவா? சி. ஆன்சர் வந்து சி. ஓகே, டோட்டலாக வந்து நமக்கு நம்பர் சீரிஸ் உள்ள எல்லா மாடல் சம்மே வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? அதை தொடர்ந்து வரக்கூடிய எண்கள், அப்புறம் தவறான உறுப்பு, அப்புறம் இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும் எல்லாம் நம்ம மாடலுமே பார்த்துட்டோம். ஸோ நம்பர் சீரிஸ் வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து புதுசாக ஒரு டாபிக் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.